friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுற பஃப்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து 250 கிராம். இப்போ இத வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இத வந்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 1/4 கப் தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இத வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். கீழே வந்து மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒட்டிரும். மேலேயும் கொஞ்சம் மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம மெல்லிசாக விரிச்சிட வேண்டியது தான். ஒரு ஷீட் விரிச்சாச்சு. இதே மாதிரி மேலேயும் கீழேயும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு இந்த ஷீட்டையும் விரித்து வச்சுக்கோங்க. விரிச்சாச்சு. அடுத்தது வந்து நமக்கு வெண்ணெய் வேணும், அன்சால்டட் பட்டர். நம்ம வந்து எவ்வளோ அளவு மாவு எடுக்கிறோமோ அதுலேருந்து பாதி அளவு வெண்ணெய் எடுத்தால் சரியாக இருக்கும். நம்ம வந்து 250 கிராம் மாவு எடுத்ததுனால 125 கிராம் வெண்ணெய் வந்து நமக்கு தேவைப்படும். அதை வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. குளிர் போய் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இதில் வந்து கிட்டத்தட்ட பாதி போல் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துப்போம். கொஞ்சமாக எடுத்து இந்த ஷீட்டில் தடவிக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக மைதா மாவு லைட்டாக தூவினாலே போதும், ரொம்ப லைட்டாக போதும். தூவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விரித்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை எடுத்து மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒரு மடிப்பு, அதே மாதிரி கீழேருந்து மேலே ஒரு மடிப்பு. மடித்ததுக்கப்புறமா இந்த சைட்லேயும் வெண்ணெய் தடவிக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் மேலே வந்து கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மடிப்பு பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம விரிச்சா தான் சரியாக வரும். இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இப்போது 1 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. இதை வந்து நம்ம விரிக்கலாம். கீழே டேபிள் ஃபுல்லாக லைட்டாக மாவு தூவிக்கோங்க, இல்லைனா ஒட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லேசாக விரித்தாலே போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னா லேயராக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா மீதி வச்சுருக்கோம்ல வெண்ணெய், இதில் வந்து பாதி இப்போ சேர்த்துக்க போகிறோம். இந்த சைட்லேருந்து சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு, அடுத்த சைட்லேருந்து ஒரு மடிப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சமாக மாவு தூவிட்டு மடிச்சிட வேண்டியது தான் 2 பக்கமும். அவ்வளோதான். இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அடுத்தது விரிக்கலாம். வச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி மேலேயும் கீழேயும் மாவு தடவிட்டு விரிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி விரித்ததும் மீதி இவ்வளோ தான் வெண்ணெய் வச்சுருக்கோம், அதை ஃபுல்லாக சேர்த்துட வேண்டியது தான். மேலே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு 2 சைடும் மடிச்சுட்டு இங்கேயும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் மடிச்சிட வேண்டியது தான். இதுதான் கடைசி முறை. 3 வாட்டி மடித்தா போதும். இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே மறுபடியும் வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பஃப் ஷீட்டாக கட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை விரித்து பஃப் ஷீட் பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, லேசாக விரிச்சுக்கோங்க. ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் அதே நேரம் ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் நல்லா வராது. நான் வந்து இன்றைக்கி வெஜ் பஃப் பண்ணுறதுனால கொஞ்சம் குண்டாக உருட்டியிருக்கேன். கடையிலலாம் கூட வெஜிடபிள் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க, லேயர்ஸ் தான் நிறைய இருக்கும். நீங்கள் வந்து எக் பஃப் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக உருட்டிட்டு 10 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேப்பரை நடுவில் வச்சுட்டு மேலே மேலே அடுக்குனீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரீசரில் வைக்கும்போது. ஷீட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு பயன்படுத்தலாம், கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் வந்து 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 துண்டு இஞ்சி, அதை வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் வந்து மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா,
காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். கூடவே ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து காய் 1/4 கப் போல் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துட்டு கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கலாம். கேரட்லாம் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை 2-3 பிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஷீட்குள்ளே வச்சுட்டு பேக் பண்ணிட வேண்டியது தான். உள்ளே வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு லைட்டாக சைட்ஸில் வந்து தண்ணி வச்சு தடவிக்கோங்க, அப்போ தான் சீல் ஆகும். மேலே வந்து கொஞ்சமாக பாலை வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கிட்டத்தட்ட 20லேருந்து 22 நிமிஷம் போல் ஆகும். அது வந்து மேலே அந்த ப்ரௌன் ஆகும்ல, அந்த கணக்கு. எனக்கு வந்து சரியாக 22 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நல்லா லேயராக சூப்பராக இருக்குது. டடா, நம்மளோட சுவையான வெஜ் பஃப்லாம் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா லேயராக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லேயர்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.